மக்கள் மன்றம். தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார்? இளைஞர்களின் எழுச்சி நாயகன் யார்? இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார்? இளைஞர்களை வசீகரிக்கப் போவது யார்? 2026 இளைஞர்கள் வாக்கை பெறப்போவது யார் அப்படிங்கிறது தான் 2026 வெல்லப்போவது யார் அப்படின்னு வச்சுருக்கலாம்ல. கிட்டத்தட்ட தலைப்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் 7 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரஃபா 2024 கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கணக்கின்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது 20 முதல் 30 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. 30லிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க. அப்போ 7 கோடியில் கிட்டத்தட்ட சரி பாதி இந்த 20லிருந்து 40 வயது இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பாப்புலேஷன் மட்டும். இதில் இந்த 18, 19 ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் திடீர்னு இப்போ ஆட் ஆகிருப்பாங்க கடந்த 2 வருஷத்தில். அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கும் மேலே இவங்க தான், இந்த பாப்புலேஷன் தான் தேர்தலை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிறது திண்ணமாக தெரிந்த விஷயமாகிவிட்டது இல்லையா? அப்போ இவர்களை கவரக்கூடிய யுக்திகள் என்ன, இவர்களை யார் கவரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருக்க போகுது. அப்போ இவர்களை கவரக்கூடிய யுக்திகளை எல்லா கட்சிகளும் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இவர்களில் உண்மையில் தமிழக இளைஞர்களை ஈர்ப்பது யார்? அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பரவாயில்ல, இவர் தான்ப்பா நாளைக்கு நம்ம தலைவர் அப்படின்னு இளைஞர்கள் யாரை நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைய நம்முடைய இந்த விவாதத்தின் மையக்கரு. நேரடியாக விவாதத்திற்குள் செல்லலாம். இன்றைய தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல பேச தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஊழல் மிகுந்த ஒரு கலாச்சாரத்தையும் பிளவுவாத சக்திகளாக இருக்கக்கூடியவற்றையும் இந்த மண்ணிலிருந்து அகற்றி தூக்கி எறிய வேண்டும் என்ற நிலைக்கு இன்றைக்கு அந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் வந்ததன் காரணமாக அவர்களுடைய தேர்வாக நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இன்று இருக்கிறார். அடிப்படையில் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்ற கொள்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த கொள்கையின் பால் நாம் நின்று நம்ம ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும், சமூக நீதியை காக்க விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும், அனைத்து விதமான வேறுபாடுகளையும் கலைந்து சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும், மாநில தன்னாட்சி, இருமொழி கொள்கை, தீண்டாமை ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண் உரிமை, போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கொள்கையும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வடிவமைத்து ஐயன் வள்ளுவர் அவர்கள் சொல்லிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரியை நம்முடைய கோட்பாடாக முன்னிறுத்தி செயல்படுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப இன்றைக்கு நம்ம கிட்ட கொள்கை என்ன இருக்கு, கோட்பாடு என்ன இருக்கு, இவர்கள் கொள்கை தெரியுமா அப்படின்னுவாங்க. இப்போ நம்ம இந்த கொள்கையெல்லாம் சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க புதுசா இருக்கு, புதுசா என்ன இருக்கு, இளைஞர்கள் எப்படி உங்களை நோக்கி வருவாங்க, புதுசா எதுவுமே இல்லையே அப்படின்னுவாங்க. நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு என்ன திரைப்படமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஒன்று பண்ணுறதுக்கு. இங்கே கொள்கைகள் அப்படிங்கிறதே வந்து அதுவும் எடுக்கிறீங்கல்ல, அது வந்து எடுத்து முடிச்சாச்சு மேம். 2026 ஒரு படம் ரிலீஸ், ஜனநாயகன் படம் மட்டும் இல்லை, 26 தேர்தலையும் ஒரு ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்பப்போ. அடுத்தது சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த கட்சியில் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் பணி செஞ்சார், எத்தனை ஆண்டு காலம் மக்கள் பணி செய்தார், அட்லீஸ்ட் திரைத்துறையில் இருக்கும்போது நற்பணி இயக்கங்களாகவே ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதே குடும்பத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் எத்தனை வருஷமாக அரசியலில் பயணிக்கிறாங்க. ஏன் அந்த சமத்துவத்தின் பால் அக்கா கனிமொழியை உங்கள் குடும்பத்து உறுப்பினர் தானே, நீங்கள் வேறு யாரையும் துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்க, அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். கோபாலபுரத்தில் பிறந்தா மட்டும்தான் அங்கே திரும்ப திரும்ப ஆள முடியும். அப்படி இருக்கும்பொழுது அக்கா கனிமொழியை கூட உங்களால் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியலன்னா இங்கே எங்கே சமத்துவம் இருக்குது? சரி, கூட்டணி கட்சிகளை வைத்து தானே நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க, கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பை சுரண்டி தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை கூட தர மறுப்பது ஏன்? அந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாம நிலையில நீங்க இருக்கிறது ஏன்? இப்ப அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் மட்டும் எனக்கு கேக்குது, தம்பி எங்களுக்கு போராட்டத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறது? நான் சொல்லலண்ணே, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையிலேயே பேசியிருக்காரு, நாங்கள் மதச்சார்பின்மை வந்து பேரணி நடத்துறதுக்காக அனுமதி கேட்டோம், இந்த அரசாங்கத்தை அதிகாரிகள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் கோட் பண்ணேன். அவர் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காததை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களோன்னு அவர் நினைச்சிட்டாரு. தெளிவான முறையில் தான் இருக்கு.
இல்லை, இன்னொரு கதையும் இருக்குது, இன்னொரு சூப்பரான ஐட்டம் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுமே ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆட்சியில் நாங்கள் போராடுவதற்கு அனுமதி கேட்டால் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உண்மையிலேயே மறைமுகமாக அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நடக்குதா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டார். உடனடியாக திமுக வந்துச்சு பாருங்க கோவம். கையில் ஒரு பேப்பர் எடுத்தாங்க, என்ன பேப்பர் தெரியல, முறை சொல்லி அந்த பேப்பர் அப்படி கையில் எடுத்தாங்க, பேனாவை எடுத்தாங்க, ஒரு அறிக்கை எழுதினாங்க. ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சிற்கு தினமலர் நாளிதழ் கொடுக்கும் வரவேற்பை பார்க்கும் பொழுது சதிகார கூட்டத்திற்கு இவர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காருன்னு சந்தேகம் வருகிறது எங்களுக்கு. கடைசியில அவரும் பிடிமா, அதை தான் சொல்ல வரேன். நீங்க எதிரில் உங்களை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் பாஜகவோட பிடிமா மாத்துனீங்க, சரி, கூட்டணி கட்சி மேலேயே பாஜக பிடிம்னு சொல்லி பாயிண்ட் ஊதிட்டீங்களே. அப்போ இன்றைக்கு கூட்டணி கட்சியை வைத்து அவர்கள் உழைப்பால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சியை எந்த அளவிற்கு நடத்துறது மிகப்பெரிய உதாரணம். களத்திலுடைய பார்வையுமே கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக அங்கமாக தான் பார்க்கலாமே தவிர்த்து அதோடைய தனித்துவத்தை எல்லாம் இன்றைக்கு மக்கள் மறக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி கட்சிகளை திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, கொள்கை இல்லாமல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே கூட்டமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற முதல் சுற்று கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். தனிநாயக வழிபாடு என்பது அடிமைத்தனத்தை உருவாக்கும் யதாச்சதிகார பாதை என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டிற்கு இணங்க தன்னை முன்னிறுத்தாது தத்துவத்தை முன்னிறுத்தி பொழுதுபோக்கு களத்தில் தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தலைவனை தேடு என்று யார் அறிவிக்கிறாரோ அவனே இளைஞர்களுடைய நம்பிக்கை. திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன், தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் என்று எவன் சொல்கிறானோ அவனே இனத்தின் நம்பிக்கை. பரந்தூர் விமான நிலைய போராட்டமா, அங்கே நிற்பான். சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியா, நீட் தேர்வா என்று எல்லா போராட்ட களத்திலும், ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் முகத்தை மூடிக்கொண்டு பார்வையாளனாக இல்ல பங்காளனாக அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக எவன் நிற்கிறானோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில ஆதி தமிழ் குடியை பொது தொகுதியில் எவன் நிறுத்துகிறானோ அவனே இளைஞர்களுடைய நம்பிக்கை. தன் மீது வரக்கூடிய விமர்சன கற்களையும், ஆமக்கரி, 74, அரிசி கப்பல், மான் ஊறுகாய் என்று தன் மீது வரக்கூடிய விமர்சன கற்களை, அந்த விமர்சனத்தை உரமாக்கி அது லட்சியத்தை மரமாக்கி விமர்சன கற்களை வைத்து தனக்கான கோட்டையை கட்டுகிறவன் எவனோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று ஆணுக்கு நிகராக பெண்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துகிறவன் எவனோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. தாத்தா ஆரம்பிச்ச கட்சியில அப்பா, அப்பாக்கு பிறகு மகன் என்று வந்த தலைவன் அல்ல. தன் அப்பாவால் நடிகராக ஆக்கப்பட்டு அந்த நடிகராக இருந்து தன் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அந்த தொண்டர்களையே வேட்பாளராக மாற்றிய தலைவன் அல்ல. அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் சாதி இருக்கணும், மதம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், திரை கவர்ச்சி இருக்கணும் என்ற எதுவும் இல்லாமல் வெறும் கோட்பாட்டை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை முன்னிறுத்திருக்கிற செந்தமனன் சீமானே இளைஞரின் நம்பிக்கை மட்டுமல்ல, எதிர்கால நம்பிக்கை. எங்களுடைய நம்பிக்கை என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எத்தனை மணி அடித்தாலும் 2026இல் எங்களுக்கான தமிழ் மணி ஒலிக்கும் என்று முதல் சுற்றிலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதை சொல்ல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதற்கு காரணம் ரொம்ப எளிதானது. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த மாதிரி. நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறார். ஃப்ரான்ஸ் போய் அங்கே நீங்கள் எல்லாம் போட்டுன்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட கோஃபவுண்டர் ஒரு இந்தியன். அவர் கூட உட்காந்து பார்க்குறாரு, இந்த மனுஷன் தூங்குறதே இல்லையே,
எப்படி ஜெட்லாக் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாரு, ஜெர்மனி போகிறாரு, ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறாரு, ஃப்ரான்ஸ்லேருந்து மால்தீவ்ஸ், இலங்கை, இங்கே சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லி போய் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் பண்ணுறாரு. இந்த எனர்ஜி யாருக்கு இருக்கும்? இளைஞர்களுக்கு இருக்கும். 75 வயசில் இந்த விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ இளைஞர்கள் யாரை உற்று நோக்குவாங்க? நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவர் அவர் கையை காட்டக்கூடிய அண்ணாமலையை உற்று பார்ப்பாங்களே தவிர, என் அப்பா பெரிய நடிகர், என் தாத்தா பெரிய நடிகர், இல்லை என் அப்பா பெரிய அரசியல்வாதி, எனக்கு எல்லாமே பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாஜகவில் கிடையாது. நீங்கள் வாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சூப்பராக பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசி நாங்கள் ஓட்டை வாங்கினோம் அப்படின்னார். நான் என்ன சொல்கிறேன், எத்தனை நாளையா கும்மிடி பூண்டிக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களோட எழுச்சி நாயகன் எப்படி இருக்கணும்? டெல்லியில் போய் உட்கார்ந்து நமக்கு வேண்டிய விஷயத்தை நம்ம அங்கேருந்து ஆர்டர் பண்ணணும். அதற்குண்டான முயற்சி ஏதாவது ஒரு கட்சி எடுத்துருக்குங்களா? ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். அவர் கை காட்டின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு குட் ஹார்ட். ஸோ இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க, இந்த சிந்தனைக்கு வாங்க. ஏற்கனவே இங்கே நிறைய பேருக்கு மனமாற்றம் வந்துருச்சு. 18% வந்தாச்சு. இந்த 18, 25 ஆகலாம், 33 ஆகலாம். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மாறலாம். பட் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணியிருக்கு. திறமை இருக்கா? பிரதம மந்திரி ஆகலாம். ஒரு குடும்பத்துக்கு சிங்சா அடிக்க தேவையில்லை, யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய வேலை இல்லை. திறமையால் உயரலாம் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. இதை என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியும் நிறைய பிரிக் பேட்ஸ் வரும்னு, அதற்குண்டான பதில்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி. இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு இளைஞராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. 75 வயசுலையும் கூட சுழன்று பணியாற்றுறதன் மூலமாக நம்முடைய பிரதமர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறத முன்வைத்திருக்கிறார். இந்த அரங்கில் இளைஞர்களுடைய, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்று சொல்ல திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முழுக்க 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 இளைஞர்களை கொண்டு வழிநடத்தப்படுகிற கட்சி விசிக. நாங்கள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாடு முழுக்க 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 இளைஞர் தலைகள். இந்த இளைஞர்களை திரட்டி வைத்து நாங்கள் பிளவுவாத எண்ணத்தை ஊட்டவில்லை, மதவெறியை ஊட்டவில்லை, சாதி வெறியை ஊட்டவில்லை, இனவெறியை ஊட்டவில்லை, மொழி வெறியை ஊட்டவில்லை. எந்த வெறியையும் ஊட்டாம சமூக நீதியின் பால் இளைஞர்களை திரட்டுறோம். இப்படிப்பட்ட இளைஞர் சக்தியை திரட்டி வைத்து எங்களுடைய கருத்துக்கு எங்கே உடன்பாடு இருக்கிறதோ, எந்த கட்சியோடு நாங்கள் இணைந்து பயணிக்க முடியுமோ அந்த கட்சியோடு தேர்தல் காலத்தில் கூட்டணியாக பயணிக்கிறோம். தேர்தல் நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இதுல என்ன பிழை இருக்க முடியும்? நீங்க இளைஞர்களை திரட்டி வச்சு என்ன செய்றீங்க? ஒரு நெருக்கடிக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாம போய் பிஜேபியிட சரண்டர் ஆகிறீங்க. ஒரே ஒரு சம்பவத்துக்கு நாங்க எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம். பிஜேபியோட சமரசம் பண்ண எவ்வளவு நேரம் ஆயிடும்? எல் முருகனை ஒன்றிய அமைச்சராக்க தெரிந்த பாஜகவுக்கு எங்க தலைவர் போனா பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா? இடம் கிடைக்காதா? மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? விசிகாவுக்கு கதவை மூடிட்டோம், விசிகா தட்டினா திறக்க மாட்டோம்னு சொல்லிச்சா பிஜேபி? நாங்கள் பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி ஒரு அணியை கட்டி பயணிக்கிறோம். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ஏன் 3 முறை இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக முன்னிறுத்தப்படும் போது, மோடி முன்னிறுத்தப்படும் போது 2014 நிராகரித்து அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? எந்த அணி வெற்றி பெறும்னு அப்ப தெரியும். பாஜகவுக்கு எதிராக எந்த அணி வெற்றி பெறும்னு மக்கள் கணித்து ஓட்டு போடுகிறார்கள். அப்படித்தான் 2019 போட்டாங்க, அப்படிதான் 2024 போட்டாங்க, சட்டமன்ற தேர்தலையும் கூட 2021 போட்டாங்க. அப்போ மக்களின் எண்ணத்தை நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கிறோம். ஒரு குடும்பமா வர்றாங்களா, அது பாஜகவுக்கு பிடிக்காதான். பாஜகவின் பிரதிநிதி சொன்னார், அங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் பையன் துணை முதலமைச்சர் ஏதோ அமைச்சர் பொறுப்புலாம் இருக்கார்ல, அதெல்லாம் உடன்பாடு அவங்களுக்கு. அந்த கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அஜித் பவார் யாரு? இந்தியா முழுவதும் நீங்கள் அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளில் சிராக் பாஸ்வான் யாருங்க? இங்கே ஜி.கே. வாசன் யாரு? பிரேமலதா யாரு? அன்புமணி யாரு? தமிழ்நாட்டில் முழுக்க 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 பிஜேபி அணியை அவர் பாரிவேந்தர் மகன், அந்த கட்சி உங்க கூட இருக்கு, அவர் மகன் தான் கட்சியை நடத்துறாரு. புதிய தமிழகம் உங்க கூட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவர் பையன் கட்சியில் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் முழுக்க 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 வாரிசு கூட்டணி எந்த கூட்டணினா பிஜேபி கூட்டணி தான். அண்ணாமலை இளைஞர்களின் எழுச்சி நாயகனா? அண்ணாமலை முதல்ல பிஜேபியில் இருக்காரா? அதை முதல்ல சொல்லுங்க. அண்ணாமலை பிஜேபியில் முதல்ல இருக்காரா? எடப்பாடி தலைமையில் ஒரு அணியை கட்டுவதற்கு தான் பிஜேபி முனையணும். ஆனா எடப்பாடி எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் டெய்லி சந்திக்கிறது அண்ணாமலையுடைய வேலையா இருக்கு. ஒரு நாள் ஓபிஎஸ் பார்க்குறாரு, ஒரு நாள் செங்கோட்டையனை பார்க்குறாரு, ஒரு நாள் டிடிவியை பார்க்குறாரு.
இப்படி ஒரு அணி எங்கேயா பார்க்க முடியுமா? அதாவது ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு, அவரைத்தான் நாங்கள் முதலமைச்சராக்க போகிறோம்னு கட்சி அறிவித்த பிறகு, அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் போய் அவரை எதிர்க்கக்கூடிய சக்திகளை பார்த்து அவங்க ஒரு அணி கட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எங்கேயுமே உலகத்தில் இதெல்லாம் நடக்காது. ஆனா பிஜேபி இதெல்லாம் நடத்துது. அந்த செங்கோட்டை இப்போ எங்க போயிருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். அமித்ஷாவை சந்தித்து விட்டு நேரா பனையூருக்கு போயிட்டார். அம்மா படத்தோட வேற போறாரு. இப்படி அரசியல் களம் போய்கொண்டிருக்கும் போது எங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. பாஜக யார் முதுகில் ஏறி வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, அதை எதிர்ப்பது, அதற்கு எதிராக நின்று களத்தை காண்பது என்கிற நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். நன்றி. அடுத்ததாக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டில் யார் என்பதை சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு கோவை சத்யன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல்யாணத்தில் நம்ம பந்தியில் உட்காரும்போது நமக்கு பாயசம் வேணும்னா நேரடியாக கேட்க கூச்சப்படும் நேரமாக சொல்லுவோம், தம்பி பாயசம் இங்கே வா, இவர் கேட்குறாரு பக்கத்து இலைக்கு பாயசம்னு சொல்லுவோம்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரவர் வந்து நம்ம இலைக்கு விடுவார்ல. அது போன்று ஆளூர் சானவாஸ் மிக திறமையாக எல்முருகனுக்கு கொடுத்த மத்திய அமைச்சரவை எங்கள் தலைவர் போனால் கொடுக்க மாட்டாருன்னு எதுக்கு நேரடியாக பாஜக கேட்பானே. எடப்பாடியாரை கேட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த வாத திறமையை கண்டு நான் வியந்து போகிறேன். தலைப்பு வந்த உடனே தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னே அருமையான தலைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே டக்குன்னு மேலே பார்க்குற ஒரு 5 ஃபோட்டோ தெரியுது. 5 ஃபோட்டோ பார்த்து தலைப்பு படித்த உடனே சரி இல்லை ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. இயல்பு தான். அந்த உள்குத்து இல்லைங்கிற நம்பிக்கையோடு பேச ஆரம்பிக்கிறேன். சரி, அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு 5 ஃபோட்டோ இருக்குது. ஒரு 4 ஃபோட்டோ அதில் அப்படியே தனியாக போயிடுது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக நிற்கிது. சரி, இந்த 4 ஃபோட்டோவை நம்ம வகைப்படுத்தணும். எந்த அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சமூக வலைதளம், இப்போ இளைஞர்கள் ஃபுல்லாக, இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல் உலகில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் ரீல்ஸ் 10 செகண்ட் ரீல் உலகில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் இந்த சமூக வலைதளத்தில் வருகிற ரீல்ஸ் உலகில் இருக்கக்கூடிய இளைஞர் அதை பார்த்த உடனே இந்த சமூக வலைதளங்களை வரத்துக்கு முன்னாடியே ஆமக்கரி கதையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து கடைசியில் ப்ரூஸ்லி கதை வரைக்கும் போய் சமூக வலைதளத்தோடய வளர்ந்து இன்னும் பல கதைகளை பேசி இளைஞர்களோடு அப்படியே டச்சில் இருக்கிற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தெரிகிறார். அதே சமூக வலைதளத்துக்கு முன்னாடி திரைத்துறையில் மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கை கொடுத்து கதாநாயகனாக உயர்ந்து உச்சம் தொட்டு, அப்புறம் அதே சமூக வலைதளத்தில் இன்றைக்கி அரசியலில் வந்து திரைத்துறையில் எப்படி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்களோ, கருத்துக்களை பதிய வச்சாரோ, அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிய வச்சாரோ, அதே மாதிரி இப்போ அரசியல் களத்தில் இளைஞர்களுக்கு கருத்துக்களை பதிவித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அவர் ஒரு ஃபோட்டோ தெரிகிறார். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் ஐபிஎஸ் படித்து நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தேன், அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை. இவங்க 3 பேரும் தெரியுறாங்க. அப்போ அந்த 3 பேரும் பார்த்த உடனே சரி, ரீல்ஸ்கள் கூடயே வாழ்க்கையை ஒட்டி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ரீல் தலைவர்களாக அப்படியே ஒரு 3 பேர். இந்த பக்கம் அந்த இளைஞர்களின் கனவு, அந்த இளைஞர்களின் எதிர்காலம், அந்த இளைஞர்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரம், அவர்கள் பெற்றோர்களுடைய கனவையும் நினைவாக்கக்கூடிய ரியல் தலைவராக கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெரிகிறார். இந்த ஃபோட்டோவை பிரிச்சாச்சு. இதுக்காக உள்குத்துன்னு சொன்னேன். ஒருத்தனை மறந்துட்டேனோ. ரியல் உலகிலும் ஒன்றும் பண்ண முடியாமல், ரியல் உலகிலையும் ஒன்றும் பண்ண முடியாமல், எங்கள் தாத்தா பேர் கருணாநிதி, எங்கள் அப்பா பேர் மு.க. ஸ்டாலின், அது மட்டுமே என்னோட தகுதின்னு சொல்லி ரியல் உலகத்துலேயும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல், ரியல் உலகையும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல், சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பத்தின் பெயரை வைத்து மட்டுமே தகுதி நடைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அதையும் பார்க்குறேன். அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின். இப்போ 4 பக்கம் ரீல் தலைவர்களும் இருக்காங்க, ஒரு பக்கம் ரியல் தலைவர் எடப்பாடியார் இருக்கார். அதனால் தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார். ரியல் தலைவர் நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ வருவாங்க. அடுத்த கட்டத்தில் எதிர்வினை ஆற்றும் போது வரேன். நன்றி. நன்றி திரு கோவை சத்யன் அவர்களே. பாருங்க, அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆரம்பித்து ரீல்ஸில் இத்தனை வகை இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் அண்ணன் சொல்லி. அந்த வகையில் அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். நிறைவாக இந்த முதல் சுற்றின் நிறைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது ரீல்ஸ் உலகத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாதவர், இல்லைன்னா ரியல் உலகத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாதவர் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இங்கே ஒருத்தர் பேசினார். அந்த உதயநிதி ஸ்டாலினிடம் தான் 13 தடவை எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தார் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் தான் அவருக்கு 13 தோல்வி பழனிசாமி என்கிற பெயரும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது.
என்ன பண்ண, யார்கிட்ட அவர் தோத்தார், எந்த கட்சியிடம் அவர் தோத்தார்? அப்போ நிஜ உலகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அவர். அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஞாபகமே இல்லை. இன்னும் வரப்போகிற தேர்தலில் இந்த நம்பர் கூடும், 14 தோல்வி 15 தோல்வி 16 தோல்வின்னு கூடும் கண்டிப்பாக. இளைஞர்களின் தலைவர் யார் அப்படின்னா, இளைஞர்களுக்காக யார் தொடர்ந்து பணியாற்றுகிறார்களோ, எந்த இயக்கம் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியல் பொறுப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கிறதோ அந்த இயக்கம் தான் இளைஞர்களுக்கான இயக்கம். கலைஞர் அவர் வந்து திமுகவினுடைய தலைவராக ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மேலே ஒரு கட்சி தலைவராக வந்து 45 வயசில் முதலமைச்சராகிறார். சரிங்களா? அப்போது அன்னைக்கு திமுகவிலிருந்து யார் அலையலையாக உள்ளே வந்தாங்கன்னா, அது வரைக்கும் எந்த அதிகாரமும் மற்ற சமூகங்களிலிருந்து அலையலையாக இளைஞர்கள் வந்தார்கள். வந்து அது இளைஞர்களுடைய கட்சி. அவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், அவர்கள் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். சரி, அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருகிறது. அன்றைக்கு நீ 21 வயதில் இன்றைய முதலமைச்சர் எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெயிலுக்கு போகிறார். 1 வருடம் சொல்லனாத கொடுமைகளை சந்திக்கிறார். அவரை யார் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரீன்லேருந்து இறங்கி வந்து எனக்கு சிஎம் பதவி வேணும்னு அவர் கேட்கல. கிட்டத்தட்ட 50 வருட அரசியல் வாழ்க்கை, அதில் படிப்படியாக உயர்ந்து படிப்படியாக வேலை செய்து, அது மட்டுமல்ல தன்னை போலவே ஒரு மிகப்பெரிய இளைஞர் அணியை உருவாக்குகிறார், இளைஞர்களை அரசியல்மயப்படுத்துவதற்காக. அப்புறம் உதயநிதியை பற்றி இவங்க எல்லாருக்குமே யார் பேசினாலும் உதயநிதினா உள்ள காண்டாகுது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, மோடிக்கே அதுதான் காண்டு. என்னென்னா இந்தியா முழுக்க போய் இது உதயநிதியை பற்றி பேசுகிறார். உதயநிதி அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, சனாதானத்தை எதிர்த்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியின் இளம் தலைவரை பற்றி பேசி நீங்கள் இதுவரைக்கும் எங்கேயாவது பார்த்ததுண்டா? உதயநிதியை பார்த்தா ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம், ஏன் உங்களுக்கு இவ்வளோ காண்டாகுது? ஏன்னு கேட்டிங்கன்னா, கொள்கைகளை பேசுகிற ஒரு இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அதே கொள்கைகளை 75 வருடங்களாக பேசுகிற ஒரு தலைவராக இன்றைக்கி அவர் உயர்ந்து வருகிறார் என்பதுதான் காரணம். மற்றவங்கள்லாம் இன்றைக்கி, அதாவது பாரதியாரோட ஒரு பாட்டு இருக்குது, உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளியே செய்வதறியாரின்னு நடிப்பு சுதேசிகளை பற்றி பாரதியார் பாடுவார். இங்கே சில நடிப்பு போராளிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். யாரும் தங்களை பற்றி சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு உதயநிதியை பார்த்தா காண்டாகும். இன்றைக்கி ஒரு அறிவு திருவிழா அவர் நடத்துகிறார் அப்படின்னா அதில் எது பேசப்படுகிறது? சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இதை பற்றி பேசுவதற்காகத்தான் ஒரு இயக்கம் 75 வருடங்களாக தொடர்ந்து போராடி பல சாதனைகளையும் அதில் செய்திருக்கிறது. இன்னொன்று வந்து அவருக்கு எத்தனை வருஷம் அரசியல்னு ஒருத்தர் கேட்டாருங்க, என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு. இது விஜய் அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, அவர் நடத்தின போராட்டங்கள் என்ன, அவர் கட்சி நடத்தின அவர் இயக்கம் நடத்தின போராட்டம் என்ன. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையில் அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது களத்தில் வந்து போராடி இருக்காரா? இன்றைக்கி தான் போராடுறாரா? எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்குற போது உதயநிதி ஒரு நிமிஷம் எதுக்கு வந்து பதில், சாரி ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. உங்களை பற்றி சொல்கிற அவதூறுகள் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இளைஞர் செயலாளராக வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு இளைஞர்களை அரசியல்படுத்துறதுக்கு, திராவிட இயக்க கொள்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். அப்புறம் சரி, அவர் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக வர்றாரு. தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக மாற்றுறாரு. இன்னும் சொல்லப்போனால், ஒரு நாட்டில் ஒரு விளையாட்டுன்னா அந்த நாட்டை தான் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை உலகமே திரும்பி பார்க்குது. சர்வதேச விளையாட்டு போட்டிகளை இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் நடத்துகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இளைஞர்களுக்காக இந்த அரசு என்ன செய்யுது? இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 இளைஞர்களை போய் பாருங்கள், அதில் 5 பேர் வந்து நான் வந்து குரூப் 1 எழுதுறேங்கிறான், IAS IPS தேர்வுக்கு படிக்கிறேங்கிறான். அரசு அவர்களுக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா விதமான நவீன தொழில் பயிற்சிகளையும் கொடுத்து இன்றைக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறோம்? இதெல்லாம் நீங்கள் சம்மந்தப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அதில் போய் சேராமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு இளைஞர்கள் போய் கேளுங்க. அப்போது தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுகிறார், இளைஞர்களுக்காக துணை முதலமைச்சர் போராடுகிறார். இவர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா, வாய்ச்சொல் வீரர்கள் இளைஞர்களுக்கான தலைவர்களா என்பதை 2026 முடிவு செய்யும். சுருக்கமான முதல் சுற்று கருத்துக்களுக்கு பிறகு இப்போ தான் நம்ம மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகிறோம். 2வது சுற்றில் முதலாவதாக திரு ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம்.
ஐயா சொன்னாங்க போய் 10 இளைஞர்களை போய் நீங்கள் தேடி கேட்டு பாருங்க அப்படின்னாங்க. அந்த 10 இளைஞர்களில் 5 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டு பாருங்கன்னாங்க. 5 பேர் டாஸ்மாக் வாசல்லேருந்து வெளியில் வருவோம். அதுதான் உங்களுடைய ஆட்சி செய்த சாதனை. அதில் இன்னொரு 5 பேர், அந்த மிச்சம் இருக்கிற 5 பேரையும் போய் கேட்டிங்கன்னா எங்கேயாவது வந்து போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாயிருப்போம். அதுவும் இந்த ஆட்சியோட சாதனை. இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அரசு வேலை வாய்ப்புகளில் 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான முதலீடுகள் கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கடந்த 3 ஆண்டு 2021 23 வரைக்குமான 3 ஆண்டு டேட்டாவை எடுத்து பார்த்தா 30,000 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. டேட்டா கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கு, போய் பாருங்க. விஜய் எங்கே போராடினாரு அப்படின்னா, நீங்கள் வந்து உதயநிதியோடைய வரலாற்று கால அரசியலை மட்டுமே பார்த்துட்டு பேசுனீங்கன்னா விஜய் எங்கே போராடினாரு உங்களுக்கு தெரியாது தான். 2008 ஈழ போராட்டத்தில் இருக்க போது ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது எங்கள் விஜய் தான். மீனவர்களுக்காக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை செய்து சரி சார், மேடையில் இருக்கிறவங்க ஐயா, மேடையில் இருக்கிறவங்க ஓட்டுக்கு 5000 கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு அந்த 500 ரூபா 2000 நம்ம பேச வேணாங்க ஐயா. 200 ரூபாய் கொடுக்குறவங்க நம்பலாம், ஓகேங்களா? 200 ரூபாய் கொடுக்குறவங்க நீங்கள் பேசுறதை கேட்கலாம், நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஊழலை எப்படி ஒழிக்க போகிறீங்க? செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு வராரு, இல்லை மற்ற தலைவர்களுடைய புரட்சி தலைவரோட புகைப்படத்தை வச்சுட்டு வராரு, எப்படி நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்க அப்படின்லாம் அண்ணன் கேட்டார். நான் உண்மையிலேயே அதற்கான பதிலை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு, நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? அண்ணன் செந்தில் பாலாஜியை ஒரு ஆகச்சிறந்த ஊழல்வாதின்னு சொல்லி அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சது திமுக. இன்றைக்கு என்னன்னா, அதே செந்தில் பாலாஜியை திமுகன்ற வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சி எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க. இப்போ அதே போல புத்த புதுசா நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கீங்க. அது சொல்றதுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கணும்ல. செந்தில் பாலாஜி நான் சொல்றேன் நாங்கள் வாஷிங் மிஷின் கம்பெனி எல்லாம் வச்சில்ல. நீங்கள் செந்தில் பாலாஜி அப்படின்றது உலக அளவில் பேசப்பட்ட ஒரு மனிதர், எல்லாருக்கும் தெரியும். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், குடி வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு அப்படின்னு பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு ஊழல் பண்ணவர்னு உலகத்துக்கே தெரியும். அடுத்ததாக இதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னார், திரையில் தலைவர்களை தேடாருங்கள், தரையில் தேடுங்கள். திரையில் துப்பாக்கி வைக்கி சுடுறவங்க வந்து தலைவர் கிடையாது, தரையில் போராடணும் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். நம்ம இல்லைன்னு சொல்லலை. தரையில் நாங்கள் போராட தான் போகிறோம், மக்களோட நிற்க தான் போகிறோம், களத்தில் எல்லா பணிகளையும் செய்ய தான் போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு திரையில் தலைவர்களை தேடாதன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தார்? ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்களை எடுத்து கண்ட மேனிக்கு பேசி விட்டுட்டு உடனே தமிழ்நாட்டில் என் தம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசினார். அப்புறம் எங்களுடைய தலைவரும் அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே அடுத்தது இனிமே தமிழ்நாட்டில் என் தம்பி சிம்பு தான் என் சூப்பர் ஸ்டாரு, என் தம்பி சிம்புவை வச்சு 3 படம் எடுக்க போறேன், தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் கொண்டு எடுக்க போறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்போ திரையிலிருந்து வரக்கூடிய தலைவர் வேணாம், ஆனால் திரையில் இருக்க நடிகர் மூலமா கிடைக்கக்கூடிய பிரபலம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? உடனடியாக அடுத்தது நீங்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிங்க, மோடியை சந்திச்சிங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சிங்க, அவங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து என் தம்பி யானை படம் வச்சிருக்கான், நான் புலி படம் வச்சிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் போராட போகிறோம், மாற்றத்தை உண்டாக்க போகிறோம், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே கூப்பிட்டீங்க. ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையா? எங்கே எடுத்தாலும் கொள்கை கிடையாது, நிலைப்பாடு கிடையாது, தெளிவு கிடையாது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல. ஏன் அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என் பெரியார், என் தாத்தன், நான் தான் அவருக்கு பேரன், ஈவி.கே.எஸ். இளங்கோவனும் வருவார் பேரன்னு சொல்லிட்டு, ஆனால் என் தாத்தனுக்கு நான் தான் கொள்கை பேரன். பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்னையே தான் பேரன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரியாரே மண்ணு தான் பேச வேண்டியது. அப்புறம் இதில் எங்கே தெளிவு இருக்குது? எங்கே ஒரு நிலைப்பாடில் நீங்கள் நிற்கிறீங்க? நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாக்கு கேட்டவங்க தானே அன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு ஒன்று. என் தம்பிகள்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க, பாஜக யார் பி டீம்னு சொல்லி புத்தகமே நாங்கள் எழுதியிருக்கோம். எதற்காக நாங்கள் கூட்டணி வச்சோம்? எதற்காக நாங்கள் பாஜக ஆதரவு தெரிவித்தோம்? ஈழத்தில் தமிழினத்திற்கு துரோகம் விளைவித்த காங்கிரஸ் இந்தியா முழுவதும் அகற்றுவதற்காக நாங்கள் வந்து பாஜக ஆதரவு தெரிவித்தோம். சரி, அடுத்தது தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு எதிராக துரோகம் விளைவித்த, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக துரோகம் விளைவித்த திமுகவை அகற்றுவதற்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் நாங்கள் சொன்னோம். சரி, இப்போ தான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கே வராங்க, சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது தாவேகாவை வந்து நாங்கள் வீழ்த்தணும், அதற்கு நாங்கள் திமுகவோட கூட்டணி சேர்ந்துருவோம். இது ஒரு நிலைப்பாடா? திமுக ஆதரவாக நாங்கள் பேசுவோம், இது ஒரு நிலைப்பாடா? ஆனா நல்ல காம்பினேஷன், கூட்டணி யாரோடய சேர்றேன்னு சொல்ல நல்ல காம்பினேஷன். சரி, பதறாதீங்க வர சொல்றேன், கவலைப்படாதீங்க. பிரதர் கேக்குதா?
உட்காருங்க 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 உட்காருங்க. என்னண்ணே இது? சாரி அண்ணன் இல்ல சொல்லதாங்க. நான் பிரதர் அடுத்தது இல்ல பேசக்கூடாது. இப்போ அங்க இருந்து யாரும் பேசக்கூடாது. ஒரு சாரி. நிலைப்பாட்டுல மாறுதல் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களை எப்படி இல்ல நீங்கள் ஆதரிப்பாங்க? இல்ல அவங்களோட ஒரே அப்ஜெக்ஷன், அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்கல. நீங்க திமுகவோட கூட்டணி வச்சதா பதிவு பண்ணீங்கன்றது அப்ஜெக்ஷன். திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? உட்கார் உட்கார். சரி, ஓகே ஓகே கண்டினியூ. நம்ம எதை சொல்ல வரோம்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. கூட்டணினா வந்து தேர்தல் கூட்டணி மட்டும் தான் இருக்குதா? தேர்தலை தாண்டி ஒரு நட்பு கூட்டணி கிடையாதா? ஏன் அப்படி எதுவும் இருக்க கூடாதா? ஏன் நீங்க அதை வந்து எல்லாமே நீங்க தேர்தல் கூட்டணியாவே எடுத்துக்கிறீங்க? ஒரு நட்பு ரீதியான ஒரு கூட்டணி இருக்க கூடாதா யாருக்கும்? அப்படி எடுத்துக்கங்க. அது வந்து நான் சொல்றேன். பின்ன நீங்க ஓட்டு கேட்டீங்களா அந்த மாதிரி தான். இதுல 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 இளைஞர்கள் ஏன் வந்து உங்களை ஏன் இது வரைக்கும் உங்களை தெய்க்க வைக்கல அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அண்ணன் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, கிருஷ்ண பரமாத்மா, கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஈவ் டீசிங்கில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இடத்துல பேசுறாரு. உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அண்ணன் பேசினார். ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர். இது அண்ணன் பேசினது. ஐயா கேப்டன் விஜயகாந்தை பத்தி என்ன பேசினாங்க? நல்ல கண்ண ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசினாங்க? ஆனா இப்ப என்ன பேசுறாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணால் ஆட்சியில் வேணால் ஆளாம இருக்கலாம், மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவில்லை, உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா, அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே மாத்திக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த காலம் எடுத்துச்சுல, அப்ப எல்லாருக்கும் அந்த காலம் எடுக்கும்ல. நீங்க என்ன வரும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? அப்ப இத்தனை மாறுபாடு, இத்தனை நிலைப்பாடு நீங்க மாறி இருக்கிறீங்களே, அதுதானங்க எல்லா கட்சிக்கும் பொருத்தம். சரிங்க ஐயா, நான் என்ன கேட்கிறேன், சமீபத்தில் கூட அள்ளி விடுற கதைலாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா, அதெல்லாம் அண்ணன் கிட்ட தான் கற்றுக்கணும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். சென்னையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளில் இந்த மழை வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய இடம்லாம் மழை வெள்ளம், தண்ணி, ரோடு பிளாக் ஆகிருக்குது, சப்வே பிளாக் ஆகிருக்குது, எல்லாம் பிளாக் ஆகிருக்குது. நாங்கள் என்னங்க ஆச்சு, என்னங்க நீங்கள் வந்து சென்னை 2.0, சிங்கார சென்னை 3.1 என்னென்னவோ பேசுனீங்களே, தண்ணி நிற்குதுங்க அப்படின்னு சொல்லி மேயர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறேன், சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே நிற்காது, தெருக்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம், எல்லா இடங்கள்லையும் மழை பெஞ்ச உடனே பம்பு செட்டு போட்டு தண்ணியெல்லாம் நாங்கள் இறச்சிட்டோம். அடா பாவிகளா, 4000 கோடி பம்பு செட்டு போட்டு தண்ணி இறக்கிறதுக்காடா? அப்போ அந்த கோபம் வருமா வராதா? எங்கள் வரி பணம்ல, மக்களோட வரி பணம்ல 4000 கோடிக்கு பேக்கேஜ்ன்ட்டு பம்பு செட்டு போடுறதா 4000 கோடி பேக்கேஜா? இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஊழல்வாத ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்து நம்ம களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி போராடும்பொழுது பலரும் நமக்கு குறுக்க வரதான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வேண்டுகோளாகவே வைக்கிறோம், முதல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாத ஆட்சியை 2026 ஒழிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதை முதல்ல ஒழிப்போம். அதற்கு அடுத்து 2029 ஒரு தேர்தல் வரப்போகுது. அங்க பிளவுவாத சக்திகளான பாஜக போன்ற மனப்பிளவுவாத சக்திகளை ஒழிக்க வேண்டியது இருக்கு. அதையும் ஒழிப்போம். அப்போ நோக்கம் எதுன்றதுதான் முக்கியம். அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திரு ரமேஷ் அவர்களே. அடுத்ததாக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் திரு சீமான் அவர்களே என்பதை தொடர்ந்து பேச திரு துரைமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மதிப்பிற்குரிய தம்பி ரமேஷ் அவர்கள் அவரே கேள்வியை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே காலகாலமாக பதில் சொல்லி ஓய்ந்து போன அதே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், பாஜக ஓட்டு கேட்டாங்க, இந்த ஆமக்கரி, உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல அர்த்தம். அவர் பேசுகிற சூழலியல் அரசியலோ, அவர் பேசுகிற இயற்கை சார்ந்த அரசியலோ, அவர் பேசுகிற தற்சார்பு பொருளாதார கொள்கை எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது ஆம AK-74. ஏன்னா உனக்கு தெரியல, உனக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைங்கிறது அர்த்தம் இல்லைல்ல. தம்பி ரமேஷ் சொன்னாங்க, அவர் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாரு, பாஜக ஓட்டு கேட்டாரு அப்படின்னு. மோசமான ஆட்சி என்று 1972 மரியாதைக்குரிய பக்கா மாஸ் கட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருச்சான். யார? கலைஞர் கருணாநிதி மோசமான ஆட்சி நடத்துறாரு. 1972க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாரு தெரிஞ்சிருச்சான். பிறகு எதற்காக, என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2021 ஊழல் ஆட்சி இல்லையா?
2006 இருந்து 2011 வரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லையா, வாரிசாட்சி இல்லையா, ஆத்துமலர் கொள்ளையடிக்கலையா, கனிமவளத்தை கொள்ளையடிக்கலையா, எதுவுமே பண்ணல. எதுவுமே தெரியாம 2000 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக இதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல அந்த திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் விளப்பத்தை ஆதரவர்ச்சனா அவர் பேசுறாரு, ஊழலை ஒழிக்கப்படுறான். ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச ஆதவர்ஜனா வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. ஆதவர்ஜனா சொல்றாப்புல ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. சரி சண்டை போடாதீங்க. என்னப்பா சட்டசபையில தான் சண்டைன்னா இங்கேயுமாப்பா? அக்கா சாரி, உட்காருங்க உட்காருங்க உட்கார். பிரதர் நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. சம்மந்தம் இல்லாதெல்லாம் எந்திரிச்சு நிக்காதீங்க. உட்காருங்க அக்கா, உட்காருங்க நம்ம கட்சிக்காரங்க என்ன இந்த பக்கம் இருக்காங்க? அக்கா இங்க வாங்க. யாரு? சார், அரசியலில் புதிதாக வந்திருப்பவர்கள் நிறைய விமர்சனங்களை நாம தாங்கணும். விமர்சனங்களை தாங்க முடியாமல் இந்த அரசியல் நாம் கடக்க முடியாது. எல்லாரும் விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. அந்த விமர்சன கற்களை கொண்டு நாம் கோட்டை எழுப்பணும். அது தாவேக்காகவும் பொருந்தும் நினைக்கிறேன். அவங்க யாரும் வானத்திலிருந்து குதிக்கல, அவங்க யாரும் ஏலியன் கிடையாது. இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான், இந்த மண்ணின் மக்கள் தான். அவர்களையும் சேர்த்து பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தம்பி ரமேஷ் சொன்னாங்க, நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட நின்னீங்களா? கரூர்ல துள்ள துடிக்க உங்களை பார்க்க வந்து, உங்கள் தலைவனை பார்க்க வந்து, காலையில் 8:45 வருவதாக சொல்லிவிட்டு 12 மணிக்கு நீங்கள் வருவதாக நம்பி கரூர்ல கால் எடுக்க தண்ணீர் இல்லாம, மொபைல் டாய்லெட் இல்லாம ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே, துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்? பதில் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்புறாரு? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பார்த்திருக்கா? இவரு எம்ஜிஆர் அண்ணன் சாரி, வார்த்தையில கவனமா. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? சரி, உற்சாகமான தலைவருங்க, உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்கா மாஸ், பிளாஸ்ட் சாரி பிரதர், பக்கா மாஸ் பேச விடுங்க. சரி, நான் கேட்கிறேன், 8:45 வருதா சொல்லிட்டு, தம்பி அமைதியா இருக்கப்பா, 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா உற்சாக தலைவர், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். இந்த மானு ஆம இல்ல நான் அப்போ அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. உங்களுடைய வெற்றிக்கு யாருக்கு? தலைவா படத்துல கொடநாட்டுல போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டமான்னு சொன்னார. அது மாதிரியா உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். இவர் சொன்னார், மக்கள் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தை மாத்தி கொண்டார். அன்னைக்கு பெரியார்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாரு. அன்னைக்கு தம்பின்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாருன்றாரு. ஆமாம், எழுதப்படாத வெள்ளை காகிதமாக விஜய் இருப்பார் என்று நாங்கள் நம்பினோம். ஒரு தமிழன் அரசு கட்சி தொடங்குகிறான், அவன் நல்வழியில் அந்த இளைஞரை நடத்துவான் என்று நம்பினோம். ஆனால் என்னைக்கு பெரியாரை தூக்குனாரோ அன்னைக்கே முடிவெடுத்தோம். அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்தை இல்ல. 2024 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல. 2025 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும், 2025 மாநாட்டில் ஜெயலலிதா இல்ல. இப்ப ஜெயலலிதா ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழலை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? அப்போ நீ வெல்வதற்காக இதனால தான் சொல்றோம், ஊழல் பண்ணாங்க. ஊழல் ஆட்சி அதிமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி அதிமுக ஆட்சி. அப்புறம் என்ன? அப்புறம் சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா? சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா? இல்ல, உங்க எல்லாரும் உட்காருங்க அண்ணா, உட்காருங்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னா,
இங்க இங்க இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறாங்கல்ல, எதை எல்லாரும் உள்ள போய் சட்டை கிழிச்சிட்டு சண்டை போட போறாங்கன்னு நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டீ சாப்பிட்டு தான் போறோம். சரிங்களா? நீங்க தான் இங்க அங்கேருந்து ஆவேசம், துண்டு பறக்குது, சேர், இது ஒண்ணும் கிடையாது. சரியா? எல்லாம் அமைதி அமைதி. அண்ணன் சத்யன் சொன்னாங்க ஆமக்கறினாங்க. நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் ஆமக்கறி சொன்னாரு, சாப்பிட்டாரு சொன்னாரு, கம்பராமாயணத்தை எதுவும் சேர்க்கிறாருன்னு சொல்லலையே. ஒரு கட்சியில கூட்டத்துல ஒரே ஒருத்தர் கொடியை பிடிச்சிருக்காக பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி வலுவா வரப்போகுது அப்படின்னு கூட்டணிக்காக ஏங்கி நிக்கிற தலைவன் அல்ல என்னுடைய அண்ணன் சீமான். அண்ணன் மனுஷபுத்தன் சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா. அண்ணன் சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்களா? அண்ணன் கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலின் முட்டு கொடுத்த அளவுக்கு எங்க அண்ணன் உண்மையிலே இன்டலெக்சுவல். மனுஷபுத்திரன் நீங்க சாதாரண மனுஷன், ஆகச்சிறந்த அறிவாளி மனுஷபுத்திரன் 3 தலைமுறையா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் தமிழையும், தமிழ் இனத்தையும், தமிழ் மக்களையும், தமிழ் மொழியையும், தமிழர் நிலத்தையும் நேசிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களின் இறுதி நம்பிக்கை, தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நன்றி, வணக்கம். நன்றி திரு துரைமுருகன் அவர்களே. இத்தோடு தாவேகா நாம் தமிழர் டிபேட் நிறைவடைவதனால மற்ற டிபேட்டை நம்ம கொஞ்ச நாள் தொடங்கலாம் அப்படின்றத நம்ம மற்றவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த இரண்டாவது சுற்றில் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆலு ஷானவாஸ் அண்ணன் ரொம்ப சொன்னார், அதாவது பாஜகலாம் ஒரு பொருட்டு இல்லை, இங்கே எதுவும் வராது அப்படின்னு. பாஜகவுக்கு பெரிய எதிர்காலம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் கட்சியை பாருங்கள். இந்த வேர்ல்டில், அதாவது நம்ம வேர்ல்டில் கவுண்டமணி ஐயா சொல்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறார். அவரை இவங்க கட்சிக்காரங்க போய் அடிச்சுவிட்டு அவரை தூக்கி உள்ளே போட்டு இப்போ குண்டாஸில் 6 மாதம் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இவர் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி மனசு வருது? காருக்குள்ளே உட்காந்து அடிக்கிறாருன்னு தெரியும். சரி, உங்களுக்கு தெரியவே இல்லைனா கூட அடுத்தது என்ன சொல்லணும், அந்த தம்பி எப்படி இருக்காருன்னு ஒரு விசாரிக்கணுமா இல்லையா? அவன் சரி செய்து விட்டான், இவர் கரெக்டாக வராரு, அண்ணாமலை எடுத்து ஃபோட்டோ போடுறாரு, நியூஸ் போடுறாங்க. என்ன சார் மனசாட்சி இது? என்ன சார் இதெல்லாம் மனிதநேயம்? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆனா நீங்க ஒண்ணுமே நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பிஜேபி கைக்குள்ளி என்னவா இருந்தாலும் போட்டு அந்த அடி அடிக்கிறாருன்னா, அம்பேத்கர் வழியில வந்தவங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? நீ என்ன சொல்லியிருக்கணும், அந்த பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானாலும் பாரு, மற்றதை நம்ம பார்த்துக்கலாம், நான் ஒரு மூத்த தலைவர், அடுத்த சிஎம் கேண்டிடேட் ஆவாரா சார்? ஆவாரா மாட்டாரா? அடுத்த சிஎம் கேண்டிடேட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுமா இல்லையா? அடுத்தது அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறார், அவரை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும், நீங்கள்லாம் ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வராங்க அவரோட கவிதையெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன். உதயநிதியை பற்றி கவிதை எழுதியிருக்காரு. அடுத்தது அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையோட ரிலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்பநிதி. அதுபோல் இன்பநிதிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை வரை நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து இவங்களுக்கெல்லாம் கவிதை எழுதக்கூடிய சிறந்த பணியை நீங்கள் செய்யணும்னா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி அவர் சொல்லியிருந்தார், அண்ணாமலை இந்த கட்சியில் இருக்காரா எந்த கட்சியில் இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாஜகவில் மட்டும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்ற கட்சியில் எதுவும் இருக்காது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறார், ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் பயங்கரமாக ஜெயிக்கிறார். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே அவரை அகாமடேட் பண்ணோம், ஏன்னா அவர் நம்மளை நம்பி வந்துட்டார், பாலாசாஹிப் தாக்கரே காலத்துலேருந்து அந்த ஒரு கூட்டணி நம்பி வந்துட்டாருன்னு அவங்களுக்கு சிஎம் கொடுத்து வெயிட் பண்ண வச்சு அடுத்த தடவை தான் தேவேந்திர ஃபட்னவிஸை அகாமடேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் கொண்ட ஒரு கட்சி. ஆனால் அதே மாதிரி தாவேகாவை எதுவும் சொல்லனா மறுபடியும் மறைமுக கூட்டணியும் சொல்லிடுவாங்க. அதனால் தாவேகாட்ட ஒரு கேள்வி மட்டும், சிம்பிளான கேள்வி, உங்களை எதுவும் பாதிக்க மாட்டேன், உங்களை எதுவும் புண்படுத்த மாட்டேன், சிம்பிளான கேள்வி, காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா? ஏன்னா தமிழின துரோகி இந்த மன்றம் இல்லைனாலும் இன்னொரு மக்கள் மன்றத்தில் அதில் பதில் சொல்லுங்கள். அப்படி காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நண்பர்களே நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு, பாரத பிரதமர் போன்ற ஒரு இளைஞர்களுக்கு எழுச்சி மிக்க நாயகன் தேவை, அது கண்டிப்பாக இருக்காரு. எல்லாம் நடக்கும்னே, நல்லதே நடக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பாரத் மாதா கே. இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதை பேச திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாஜக நண்பர் சொன்னார், காவல்துறை தலைமையகத்தில் வந்தவரை விசிகே போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னு. காவல்துறை தலைமையகத்துக்கு வர்றவர் ஏன் கத்தியோட வர்றாரு? கத்தியோட என்ன வேலைங்க? அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால், அவர் முன் திட்டமிட்டு ஆயுதத்தோடு வந்து
அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று வந்ததை காவல்துறை உணர்ந்ததனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோடி முன்னாடி ஒருத்தர் வண்டியை கொண்டு நிறுத்திட்டு பிரச்சனை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஜக அங்கே மோடியுடைய பாதுகாப்பைத்தான் பார்ப்பீர்கள். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூருக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி 2 பைக் அப்படி போயிருச்சான். உடனே அண்ணாமலை அறிக்கை விடுறாரு, பாதுகாப்பு குறைபாடு, தமிழ்நாடு அரசை கண்டிக்கிறேன், காவல்துறையை கண்டிக்கிறேன் அப்படின்னு. 2 பைக் அப்படி போனதுக்காக. அப்போ உங்க தலைவருடைய பாதுகாப்பெல்லாம் பாதுகாப்பு, எங்க தலைவர் பாதுகாப்பு? எங்க தலைவர் இல்லையா? ஒரு தலைவருடைய வண்டிக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி பிரச்சனை பண்ணி போலீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அங்கே பிரச்சனையை உருவாக்குவதற்கு பின்னணி என்ன? எங்க தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அந்த வழியா திரும்பி போவாருங்கிறது அந்த நபருக்கு தெரியும். ஆனா இப்படி ஒருத்தர் பைக் எடுத்துட்டு நம்ம வண்டிக்கு முன்னாடி வருவாருங்கிறது எங்க தலைவருக்கு தெரியுமா? அப்ப எது அதுல முன்கூட்டியே திட்டமிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்முருகன் வந்து இங்க தலைவரான உடனே ஒரு பெரிய இணைப்பு விழாவை நடத்தினார். பூரா குண்டாஸ் அவ்வளோ பேரும் பாஜக சேர்ந்தாங்க. அவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடி அவ்வளோ பேரும் தேடி தேடி போய் பாஜக சேர்ந்தாங்க. அப்படி நீங்க கட்சியை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு வந்து எங்களை பார்த்து சொல்லுவது என்பது அது சரியா இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்புறம் விஜய் சொன்னார், ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னாரு. எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்று டிவிகே, இன்னொன்று என்டிகேன்னு ஆகிப்போச்சு. நாம் தமிழருக்கு இப்போ தாவைக்காக்கு தான் போட்டி. கோவை சத்தியம் சொன்னார், எல்லா தலைவர்களையும் பார்த்தேன், எல்லாரும் ரீல் தலைவர்களாக இருக்காங்க. இதுல வந்து ரியல் தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த கட்சி ஒப்படைக்கப்படும் போது அந்த கட்சிக்கு எவ்வளவு எம்பி இருந்தாங்க? கிட்டத்தட்ட 37 எம்பி இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த கட்சி ஒப்படைக்கப்படும் போது அந்த கட்சி ஆட்சியில் இருந்தது. அதை இன்னைக்கு எடப்பாடி என்னவா மாத்திருக்காரு? 40 விழுக்காடு வாக்குகளோடு ஒப்படைக்கப்பட்ட கட்சியை சுருக்கி 18 விழுக்காடு ஆக்கிட்டாரு. ரியல் தலைவர், அசல் தலைவர். பிஜேபி என்னென்னலாம் சொல்லுதோ அத்தனையும் கேட்டு கட்சியை இன்றைக்கு காவு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. பிஜேபி கொண்டு வர்ற சட்டங்களை எல்லாம் ஆதரிச்சா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்பாங்களா? அந்த கட்சியை எப்படி பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்? அதிமுகவுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னா இதான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு கட்சி பிஜேபியோட அணி சேர்ந்து வரும்போது நாங்க என்ன பண்றது? என்ன செய்யணும்? பிஜேபிக்கு வாய்ப்பை எளிதாக்கி கொடுக்கணுமா? இதை விஜய் தான் கூப்பிட்டார் எங்களை, வாங்க வாங்கன்னு, ஆட்சியில் பங்கு தர்றோம் அப்படின்னு. நாம் தமிழர் யாரோடையும் சேர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. விஜய் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ இதில் யாரோட சேர்றது? விஜய்க்கே தெரியல என்ன பங்குன்னு, அவர் எங்களுக்கு பங்கு தரேங்கிறாரு. அவர் பங்கு என்னன்னு அவருக்கு தெரியணும்ல, இல்லை தெரிஞ்சாதானே நம்ம வந்து அதை பற்றி பரிசீலிக்காவது முடியும். எல்லா கட்சிக்கும் அவங்க தேர்தலில் போட்டிட்டு வாங்கினதான் சொல்கிறோம். ஆனால் டிவிகேக்கு மட்டும் அவங்க தேர்தலே சந்திக்காமலேயே ஒருத்தர் 25ங்கிறாரு, ஒருத்தர் 30ங்கிறாரு, ஒருத்தர் 35ங்கிறாரு. நான் அதான் கேட்டேன், ஏன் ஒரு 80ன்னு சொல்லுங்களேன். சொல்றதுதான் சொல்றீங்க, அது ஏன் 10, 20, 25ன்னு சொல்றீங்க? ஒரு 50 சொல்லுங்க. அப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அப்படியே போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு ஒரு கட்சி வருது. இப்போ நாங்கள் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எதிரியையும் பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். யாரோடையும் சேராத ஒரு கட்சியையும் பார்க்குறோம், யாரோடையும் சேர மாட்டோம்னு சொல்லி தனியாக நிற்கிற கட்சியை பார்க்குறோம். ஒரு பங்கு என்னென்னு அவங்க பங்கு என்னென்னு தெரியாமல் எங்களை பங்கு கூப்பிட்ற கட்சியும் பார்த்துட்டு நாங்கள் இவர்களை வீழ்த்தக்கூடிய அணி, எண்ணிக்கை அடிப்படையிலும் விழுக்காட்டு அடிப்படையிலும் கொள்கை அடிப்படையிலும் திமுக அணிதான் எங்களுக்கு ஓப்பான அணியாக இருக்கிறது. எனவே நாங்கள் கொள்கை பூர்வமாக உடன்பட்டு களத்தில் நிற்கிறோம். அந்த அணிதான் வெல்லும். நன்றி திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களே. நிறைவு பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை சத்யன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். சக பங்கேற்பாளர்களுக்கு தலைப்பை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையில் தள்ளப்பட்டிருக்கின்றேன். தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதுதான் தலைப்பு. நாம் தமிழர் கட்சி தம்பி சாட்டையும் சரி, சகோதரர் ஆளூர் ஷானவாஸும் சரி, இல்லை திமுக மனுஷியபுத்திரனும் சரி, இல்லை இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற தாவாக்காவும் சரி, இளைஞர்களின் நம்பிக்கைக்கு என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே சொல்லலையே இது வரைக்கும். அப்போ தான் புரியுது, ஏதோ பண்ணாதானே சொல்கிறதுக்கு இருக்கிறதுக்கு. இது வரைக்கும் பேசுனது என்ன? கலா அரசியல், கலா நிறுவனம், கொள்கை அப்படின்னு ஒரு தனிநபர் விமர்சனம். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் அந்த கொள்கையின் வழியில் வந்தவர்கள். எதிரி உங்களை தாக்கி தாக்கி வலுவிழக்கட்டும், அதை நீங்கள் தாங்கி தாங்கி வலுபெறுங்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை. சகோதரர் சாட்டைக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். 4 முறை முதலமைச்சராக இருந்து இரும்பு மங்கையாக அறியப்பட்டு
மரியாதைக்குரிய மக்கள் நல திட்டங்களை நல்லா கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை பெயரை மட்டும் சொல்லி தனிநபர் விமர்சனமாக வைக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னர் அவருக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மேல்முறையீடில் அவர் நிரபராதி என்பதே உண்மை. இதுதான் உண்மை. காலையில் எந்திரிச்சு நான் 5 மணிக்கு காட்டுக்கு போய் 3 மணி நேரம் வேலை செய்வேன். அப்புறம் நான் படிக்கிறேன். நான் படித்து இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கறதுக்கு டாக்டர் சேர்ந்திருக்கிறேன் என்று இளைஞர் போன மாதம் பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த இளைஞரின் டாக்டர் கனவை நினைவாக்கியது 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த அரசு பள்ளி மாணவருக்கு 7.5% உள்ஒதுக்கீடு இல்லை என்றால் அந்த மாணவனுடைய கனவு, மருத்துவராகும் கனவு இன்று நினைவாகியிருக்காது. கடந்த வருடம் விழுப்புரத்தில் ஒரு மாணவி, அரசு பள்ளியில் படித்த மாணவிக்கு மருத்துவ படிப்பு சீட்டு கிடைத்ததுன்னு உடனே அந்த மாணவி கொடுத்த பேட்டி, எங்கள் அப்பா 2 வேலை செய்கிறாருங்க, 2 இடத்துல போய் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு, குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம், ஆனால் இன்றைக்கி நான் வந்து மருத்துவ சீட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கும் போது அவங்க அப்பா அழுகிறாரு. அம்மா நீ படிமா, உயிரை கொடுத்தாச்சு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த மாணவி சொன்னது, இந்த மருத்துவ கனவில் இடம் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த மருத்துவ படிப்புக்கான கல்லூரி செலவையும் ஏற்பது இந்த அரசு, அந்த சட்டம் போடுறது எடப்பாடியார், அவர் இல்லைன்னு என் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னது அந்த மாணவி. வாழ்க்கையில் நிதர்சனமாக நடக்கூடிய விஷயங்கள். சில மாதங்களுக்கு முன்னால் நெல்லையில் ரயிலில் பயணத்தில் இருந்த பொழுது ஒரு மாணவன் பக்கத்தில் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இளைஞன், மாணவன் இல்லை இளைஞன். நான் அங்கே பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி, ரயில் பயணம் தானே பேசலான்னு சொல்லி, தம்பி என்ன பண்ணுறீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேங்க. அப்படியே ரொம்ப நாள் எங்கே படிச்சிங்கன்னா இந்த கல்லூரியில் படித்தேன் அப்படி. ரொம்ப சிறப்பு, உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த கணினினா எங்கே இருக்கீங்க, என்ன ஆர்வம் வந்துச்சுன்னு. நான் வந்து இந்த அரசு பள்ளியில் தான் படித்தேன், நெல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் வந்து படிக்கும்பொழுது எனக்கு வந்து மடிக்கணினி என்று ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அதன் மேல் ஒரு ஈடுபாடு வந்து நான் அதில் என்னோடய கவனத்தையும் செலுத்தி அதில் வந்து நான் உழைப்பை போட்டேன். அது கையில் கிடச்சி அதில் போட்ட உழைப்பின் காரணமாக இன்று என் குடும்பத்தில் குடிசையில் இருந்த நாங்கள் இங்கே வந்து மச்சி வீட்டில் இருக்கோம், அதாவது சிமெண்ட் வீட்டில் இருக்கோம். அந்த கனவை நினைவேக்கியது புரட்சி தலைவி அம்மா. உலகத்தில் எந்த தலைவரும் செய்ய இயலாத ஒரு திட்டம் 52 லட்சம் மடிக்கணினியை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா. கல்வி கண் திறந்த காமராஜன் சொல்கிறோம், ஆனால் அங்கே மதிய உணவுன்னு ஒன்று கொடுத்தாதான் மாணவர்களுக்கு கல்வி அறிவு என்று நினைவாக்கியது எங்கள் புரட்சி தலைவர் காமராஜரை கொண்டு வந்தார். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் நான் சொல்லிட்டேன். அவர் கொடுக்க நாங்கள் வந்து திமுக மாதிரி ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டோம், கிரெடிட் அண்ட் ஸ்டிக்கர் கூட்ட மாட்டோம். அண்ணா சொல்லிட்டேண்ணா, கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லிட்டேன். ஏன் டென்ஷன் கேட்டு பேசுங்க. நாங்கள் கொடுத்தது மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம். மனுஷிபுத்திரன் போகிற பக்கம் அடிச்சு விட்டார். இந்தியாவின் விளையாட்டு என்னது தலைநகர் என்ன சொன்னீங்க, ஹப், ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு ஒரிசா புவனேஸ்வர். தமிழ்நாடு அந்த மேப்லேயே கிடையாது. எங்கேயுமே விளையாட்டுத்துறைக்காக இதை செய்தோங்கிறது கிடையாது. ஆனால் வந்து பேசும்போது என்ன பேசுவாங்க, இந்தி எதிர்ப்பு மீண்டும் 1967 நடந்தது போல், 64 நடந்தது போல் ஹிந்தி போராட்டம் தொடரும் பேட்டி கொடுப்பாரு. ஆனால் அதே 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூப்பிட்டு கேலோ இந்தியா விளையாட்டுக்கு ரிப்பன் கட்டி திறக்க வைப்பார். அந்த கேலோங்கிறது தமிழ் வார்த்தை ஆயிரும், அப்போ ஹிந்தி வார்த்தை இருக்க தமிழ் வார்த்தை ஆயிரும். மாணவர்களை கூட தற்கொலைக்கு தூண்டி நீட்டு அப்படின்னு ஒன்று வந்து அது தமிழகத்துக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சு கொள்ளையடிக்கிறதுக்கு மத்திய இணையமைச்சராக உட்காந்துருக்கோம். கொள்ளையடிச்சு காசு வந்தால் போதும். அப்போ நீட்டை அறிமுகப்படுத்தி விட்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் உடனே ஓடி போய் அவங்க வீட்டில் அழுது புலம்பி கையில் உடனே 10 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்து 15 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்து மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டி பிண அரசியல் பண்ண கட்சி திமுக. இளைஞர்களையும் ஒரு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி உணர்வுபூர்வமாக எப்படி தூண்டி வாக்கு வங்கியாக மாற்றலான்னு பார்க்குற கட்சி மட்டும்தான் திமுக. ஆனால் இளைஞர்களின் கனவு, இளைஞர்களின் எதிர்காலம், இளைஞர்கள் நாளை நாட்டை ஆளப்போகிறவர், அவர்களை செம்மையாக எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்களுக்கு உரிய திட்டங்களை வழங்கிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல 18 வயசு முடித்தவனுக்கு லேப்டாப்னா இப்போ என்னன்னே தெரியாது. ஏன்னா 4 வருஷமாக லேப்டாப்னா என்னன்னே தெரில, கொடுக்கல. ஆனால் 20லேருந்து தாண்டி வந்தவனுக்கு லேப்டாப்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 7.5% உள் ஒதுக்கீடு மருத்துவ கனவுன்னா தெரிஞ்சிருக்கும். அவன் விளையாட்டுத்துறையில் இருந்தால் 3% ஒதுக்கீடு கல்லூரியில் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 40 வயசு இருக்கிறவனுக்கு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கும். அவன் பையன் 5வது படிக்கலாம், 6வது படிக்கலாம், 7வது படிக்கலாம். 7வது படிக்கிற பையில நீ கஞ்சா இருக்குது, கஞ்சா போதையில் நடுவில் விழுந்து கிடக்கிறார். ஒரு மாணவன், நாளைய தலைமுறை, ஒரு தலைமுறையையே அழித்த வரலாறுங்கிறது இந்த திமுக கையில் இருக்குது. ஆகையால் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்பது இளைஞர்களின் கனவை நினைவாக்க யார் உழைத்தார்கள், யார் அவர்களுக்கு திட்டங்களை தந்தார்கள், யார் அவர்களுக்கு வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அளித்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அது ஒரு சிந்தனை உங்கள் மனதில் தோன்றியது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் என்பதில் மாற்று கருத்தில்லை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், எடப்பாடியார் இப்படி ஆகிட்டார், இப்படி தோல்வி ஆகிட்டார் அப்படின்னு. ஐயா, கள்ளக்குறிச்சியில் 68 உயிர் போச்சு,
அங்கே போயிட்டு மக்களை பார்த்துட்டு வேக வேகமாக வந்து மது ஒழிப்பு போராட்டம் என அறிவிச்சிட்டு கடைசியில் முடிக்கும்போது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களால் ஒரு கட்சி கொடியை நட முடியல, ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு போராட்டம் பண்ண முடியல. திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு மக்களிடம் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தங்களுடைய தன்மையை இழந்து நின்று கொண்டிருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழித்து கொண்டால் 2026 உங்களுக்கு வழி பிறக்கும். விழித்து கொள்ளவில்லை என்றால் சின்னமும் பறிபோகும், அடையாளமும் பறிபோகும். அதனால் இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல, நாளைய இளைஞர்களாக வரப்போகிறவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் அம்மா புரட்சி தலைவர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். 4 பேர் திமுகவின் மேல் அவதூறுகளையும் பொய்களையும் வரிசையாக வாரி இறைத்தார்கள். அதற்கு நான் ஒரு ஆள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திய தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிளாக தான் வரும். அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன். 2வது விஷயம், சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு என்னை ஒரு அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. ஏன்னா அதனால்தான் இருடா வாய்முறா சார் வேண்டாம். அதை அப்படி பார்க்கிற போது அறிவாளியாக இருக்கிற எவனுமே ஒன்று திமுகவில் இருப்பான், இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருப்பான். அதனால் அதை நான் ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கிறேன். நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிருச்சு நீதிமன்றம், நிரபராதின்னு சத்தியன் சொன்னார். நிரபராதியினுடைய சொத்துக்களை ஏன் கோர்ட்டு ஜப்தி பண்ண சொல்லிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதை பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. யாரை பார்த்து யார் கேள்வி கேட்குறாங்க? சொல்ல வரேன் பாருங்க, பொறுப்பாக சொன்னா கேட்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரோட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. நீங்கள் திமுக அரசு வருவதற்கு முன்பு ஒரு மழை பெய்தால் சென்னையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்கள். இதே டிசம்பர் 3ஆம் தேதி செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு இந்த ஊரை மூழ்கடித்து மக்களை கொலை செய்தவர்கள் யார்? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்கிற போது நிறுத்துப்பா, பேசிட்டு இருக்கேன்ல, நிறுத்து, உன்னையோட ஜாஸ்தியாக நான் பேசுவேன், நிறுத்து, அப்படி பாசுகிற போது இன்றைக்கு இந்த 4.5 வருஷத்தில் இந்த உலகத்திலேயே மழை பெய்கிறப்பவே தண்ணி தேங்காமல் இருக்கணும்னா தண்ணியே இல்லாமல் மழை பெஞ்சா தான் இது தேங்காமல் இருக்கும். மழை பெஞ்ச 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் அடைந்திருப்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் வெளியே போய் பாருங்க, மழை பெஞ்ச 2 மணி நேரத்துக்குள்ள சுரங்கப்பாதைகள் உட்பட எல்லா இடத்துலையுமே தண்ணி வடிஞ்சு நிற்குது. 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா உடனே தண்ணி உடைக்கிற சிஸ்டம் உலகத்து எங்கேயுமே கிடையாது. சென்னையோட கெப்பாசிட்டி 15% 20%. அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா எந்த மனசாட்சி இல்லாதவன் 400 கோடி என்னன்னு கேட்டால் 400 கோடி செலவு பண்ணதுனால 4000 கோடி செலவு பண்ணதுனால தான் 4000 கோடியை செலவு பண்ணதுனால தான் நீ இப்போ தண்ணி இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிறீங்க. 4000 கோடியை செலவு பண்ணதுனால தான் வீட்டுக்கு பத்திரமா இப்போ போக போகிறீங்க. இல்லைன்னா உங்களை படகு வச்சு தான் கூட்டு போகணும். கேளு, இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் இவர் நம்ம தாவேகா தலைவர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது மழைநீர் வடிகால் வசதிகள் செய்யலை, இதை பார்த்தீங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் ரோட்டில் இறங்கி அரசியல் பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும், தெருவில் நடந்து போகிற தலைவர்களுக்கு தானே தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு ரோட்டை அவர் பார்த்துருப்பாரா, ஒரு தெருவில் நின்று பார்த்துருப்பாரா மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு? அந்த காலத்தில் அமைச்சர்கள்லாம் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் வாய முடியா அதான் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அந்த புறத்தில் இருந்துக்கிட்டு மந்திரியை கேட்பாங்களா மாதம் மும்மாறி மழை பெய்கிறதான்ட்டு. ஏன்னா தெரியாது, அவப்புள்ள அந்த புறத்தில் இருப்பார். அப்படி ஒரு தலைவர் இன்னைக்கு நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. மாதம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எதுவுமே தெரியாத ஒரு தலைவர் அறிக்கை விடுறாரு மழை நீர் வடியலன்னு. போய் ரோட்டில் பாருங்க, மக்களை பாருங்க. உங்கள் ஆளுங்க செத்தாலும் பார்க்க மாட்டீங்க, ஊரில் மழை பெஞ்சாலும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களை நேராக கொண்டு போய் சிஎம்மாக உட்கார வைக்கணும். அப்புறம் இந்த சத்துணவு பிரச்சனையை பற்றி சொன்னார். இது லேப்டாப் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே எதிர்க்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி கலைஞர் 2.5 கோடி பேருக்கு டிவி கொடுத்தார். ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை டிவின்னே ஒன்று பார்க்காதவங்களுக்கு ஒரு வீட்டில் போய் டிவி பார்க்கணும்னா போய் யாராவது பணக்காரங்க வீட்டில் போய் பார்க்கணும்.
எல்லோருக்கும் எல்லாமுங்கிறதுல 2.5 கோடி பேருக்கு அன்னைக்கு கலைஞர் வந்து டிவி கொடுத்தார். விவசாய கல்வியை தள்ளுபடி பண்ணாரு. அவன் அப்போ வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டதுக்காக கொடுத்தீங்க? எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு லஞ்சம் வாங்குறதுக்காக லேப்டாப் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கேபிளுக்காக பண்ணாங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்கா? ஏன் அந்த கேபிள் எனக்கு டிவி பார்க்கல, உங்கள் வீட்டுக்கு டிவி வரல? 2.5 கோடி மக்களுக்கு டிவி கொடுத்த ஒரே தலைவன் கலைஞர் இருந்துட்டு, கலைஞர் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகமா அதை மூடுவாங்க, ஒரு பாலம் போட்டால் அதை க்ளோஸ் பண்ணுறது. ஆனால் அன்னைக்கு வந்து காமராஜர் ஆரம்பித்து எம்ஜிஆர் வளர்த்தெடுத்து அதற்கு பிறகு ஜெயலலிதா செயல்படுத்திய அந்த சத்துணவு திட்டத்தில் முட்டை சேர்த்து உண்மையான சத்துணவாக மாற்றியவர் கலைஞர். இன்னமும் எல்லாத்துக்கும் இவங்க மட்டும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று நீட்டு பற்றி பேசினார். நீட்டு பற்றி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் இது அதிமுக பேசக்கூடாது. ஏன்னா அது பாஜக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே வேணாங்க, நீட்டுக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோன்றாங்கல்ல. நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புது. அதை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சாரு. ஆனால் அதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 18 மாசமா மக்கள்கிட்ட சொல்லாமல் ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். கோர்ட்டில் வேற ஒரு கேஸ் வர்றப்போ அந்த கேஸில் இந்த உண்மை வெளியே வருது. ஏன் 18 மாசமா அதை மூடி மறைச்சிங்க? நீட்டு தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றதுல என்ன தயக்கம், என்ன பயம்? அப்போ யாருக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட்டீங்க? செய்தது அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு துரோகம். என்னவோ கும்முடி புட்டியை விட்டு தாண்டாத கட்சி திமுகன்னாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வலிமையாக முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் நீங்கள் 400 சீட்டு பெற்று ஆளுவோன்னு சொன்ன உங்கள் அகம்பாவத்தை அடக்கி அதை 230 சீட்டாக கொண்டு வந்தோம். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு ஏன் திமுகனா உங்களுக்கு பதறுதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு இன்னைக்கு எந்த மாநில கட்சியை விடவும் திமுக தேசிய அளவில் இன்று எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, ஒரு கொள்கை சார்ந்த போராட்டத்தை எஸ்ஐஆரா தொகுதி மறுவரையா இங்கேருந்து தான் முதல் குரல் வரும், இங்கேருந்து தான் முதல் போராட்டம் வரும். ஏன்னா எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறையை பற்றி பேசாதப்போ, தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை திருடுவதற்கு அவங்க முயற்சி பண்ணப்போ முதல் குரலில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஒழிக்கிறாரு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சி வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிச்சா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பவர் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எந்த கைதமே கிடையாது. ஏதாவது ஒரு கூச்சல் போடுறது, ஏதாவது ஒன்று பேசுறது. அப்போ எஸ்ஐஆர் எடுத்துங்க, ஒரு நிமிஷம் எஸ்ஐஆர் எடுத்துங்க. எஸ்ஐஆரில் இன்னைக்கு களத்தில் நின்று ஒரு ஓட்டு கூட திருடு போகக்கூடாதுன்னு வீடு வீடாக இரவு பகலாக திமுக தொண்டர்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தெரியுமா? எஸ்ஐஆரை செயல்படுத்தணுன்ட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. எஸ்ஐஆரை செயல்படுத்தணும்னு வாய மூடு. உடைய கத்துறது மட்டும் தான் தெரியும், பேசுறதை கேளு. அப்போதான் கொஞ்சமாவது மூளை வளரும், அறிவு வளரும். அப்போ எஸ்ஐஆரை ஆதரிச்சு இந்தியாவிலேயே போய் கோர்ட்டில் வழக்கு போட்ட ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். இத்தனைக்கு பாஜகவோட கூட்டணி கட்சிகள் கூட அதை பண்ணலை. ஆக சந்திரபாபு நாயுடு கூட வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக கவலையோட பேசிட்டு இருக்காரு. ஆனால் விவசாய சட்டமா உடனே நான் ஆதரவு கொடுக்குறேன், எஸ்ஐஆரா நான் உடனே ஆதரவு கொடுக்குறேன். அப்படி என்னங்க உங்களுக்கு அடிமை வேலை வந்து பாஜகவுக்கு? உங்களுடைய கட்சி வேலை, உங்களுடைய கட்சியையும் கட்சி தலைமையையும் காத்துக்கொள்வதற்காக நீங்கள் தமிழ்நாட்டை எந்த லெவல்லையும் கொண்டு போய் விற்பீங்களா? இன்னொன்று, திராவிட மாடல் தான் மக்களை காப்பாற்றுகிற மாடல். இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறது. இந்த ஆட்சி தான் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது. இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு வறுமையின் அளவை குறைத்திருக்கிறது. இந்த ஆட்சி தான் நிச்சயமாக உலக அளவில் தமிழ்நாட்டை தலைநிவர செய்ய போகிறது. அப்போது இவர்கள் எல்லோருமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். இளைஞர்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது. இளைஞர்கள் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே அடைக்கக்கூடியது கிடையாது. இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறதோ இளைஞர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறதோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இப்படி தான் யோசிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இதுதான் தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இந்த தலைவரை தான் பிடிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இப்படி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட ஒரே மாதிரியான கருத்து கொண்ட ஒரு கூட்டம் கிடையாது இளைஞர்கள்ங்கிறது, இல்லையா? இங்கே கோவை சத்யன் சொன்னார், நிறைய பேர் சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் இளைஞர்கள் மட்டும் இருக்கிறாங்க. 3 கோடி பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்களா இருந்தால் ஒரே கட்சி மட்டும்தான் ஆட்சியில் இருக்க முடியும் தமிழ்நாட்டில். அப்போ இளைஞர்கள் ஒரு ஹோமோஜினஸ் என்டிட்டி கிடையாது, ஒரே மாதிரியாக சிந்திக்கக்கூடிய குரூப் கிடையாது. அவர்கள் வந்து எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் படிக்கணுமா?
இரண்டாவது என்ன, படித்து முடித்த உடனே சரியான வேலை. இது எல்லா இளைஞர்களுக்கும் தேவையா? அது கல்வி கடன் வாங்கி படிக்கிற இளைஞரோ இல்லை அப்பா செலவு பண்ணி படிக்கிற இளைஞரோ, எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தேவை. மூணாவது இன்ஸ்டாகிராம், அதை பற்றி நம்ம பேச வேணாம், சரியா? அதுவும் இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் அத்தியாவசிய தேவை. ஸோ இந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத இளைஞர்கள் பார்க்க போகிறாங்களா? அதை எனக்கு எந்த கட்சி உருவாக்குது, யார் என்னை சரியாக வழிநடத்த போகிறார்கள், யார் அதற்கான சரியான திட்டம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்களா? இதை தாண்டி எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா ஒரு தலைவர் மேலே? எனக்கு இந்த தலைவரை பிடிச்சிருக்கா, எனக்கு அவர் பேச்சு பிடிச்சிருக்கா, எனக்கு அவர் பேசுகிறதெல்லாம் ஃபயர் விடுறதுனா சூப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் இளைஞர்கள் பார்க்க போகிறாங்களா? இது ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாரும் ஒரே விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு இளைஞர்களுடைய சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருந்தாலும், 10-15 கட்சி இருந்தாலும் 10-15 கட்சியிலையும் இளைஞர் அணி இருக்குது. அப்போ அத்தனை கட்சியிலையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது இளைஞர்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக போயிடுவாங்க, ஒரே பக்கமாக ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா இளைஞர்கள் ஓட்டும் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு கட்சி கிளைம் பண்ணுமே ஆனாலும் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒவ்வொரு இளைஞரும் அவருடைய தேவைக்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை யார் முன்னேற்ற போகிறார்கள், என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை கொடுக்கக்கூடிய தலைவன் யார் அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா பக்கமும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். எது அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 2026 தான் நமக்கு சொல்ல போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அருமையான பார்வையாளர்களாக இருந்த உங்கள் அனைவருக்கும் கூட நன்றிகள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நன்றி.